உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. 246 கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் திருமண மண்டப பணிகள் நிர்வாக அனுமதி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு முக்கிய செய்தியை பார்க்கிறோம். திருக்கோவில்களின் நிதிச்சுமையினை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், வணக்கம். கோவில் திருமண மண்டபங்களுடைய அனுமதி ரத்து செய்யப்பட்டிருக்கு. அந்த மண்டப பணிகளுக்கு அனுமதி ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதோட பின்னணி என்னென்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு, விரிவா சொல்லுங்க. இந்து சமய அறநிலையத்தினால் இந்த திருமண மண்டபம் வணிக வளாகங்கள் கட்ட வெளியிடப்பட்ட அறிவிப்புகள் நீதிமன்ற தடையாணை காரணமாகவும் திருக்கோயிலினுடைய நிதி சுமை காரணத்தில் கருத்தில் கொண்டும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு தொடங்கப்படாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு 115 கோடியே 77 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 29 திருமண மண்டபங்கள் கட்டும் பணியும், அதே நேரத்துல ஒரு 130 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு 17 வணிக வளாகங்கள் கட்டும் பணியும், ஆக மொத்தம் ஒரு 245 கோடி மதிப்பிலான ஒரு 46 பணிகள் நீதிமன்ற உத்தரவு. அதே நேரத்துல ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு நிதிச்சுமை காரணமாகவும் அவங்க தொடங்கப்படாத நிலை இருந்தது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த 46 பணிகளுக்கான நிர்வாக அனுமதியை ரத்து செய்திருக்கு இந்து சமய அறநிலையத்துறை. இந்த நிதியினை கொண்டு கோயில்ல பக்தர்கள் பயன்பெறும் வகையில புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறது புதிய அறிவிப்பாக இருக்கிறது. இதன் காரணமாக திருக்கோயிலுடைய நிதி சுமையினை கருத்தில் கொண்டு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு தொடங்கப்படாத நிலையில் இருந்த 246 கோடி மதிப்பிலான திருமண மண்டபம் மற்றும் வணிக வளாகங்களுக்கான நிர்வாக அனுமதி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பக்தர்கள் பயன்பெறும் வகையில புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறதும், அந்த நிதியை இந்த புதிய திட்டங்களுக்கான நிதியால பயன்படுத்தப்படும் அப்படிங்கிற அறிவிப்பும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. நன்றி பாஸ்கர், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.